ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் தான் மேக் பண்ண போகிறோம். இது மேனுவலாக நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் லோவாக இருந்தால் வாட்டர் பம்ப் ஆன் ஆயிரும், வாட்டர் ஃபில் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இது மேக் பண்ணுறதுக்கு ஆர்டினோ எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 9 வோல்ட் வாட்டர் பம்பை எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணி தான் டேங்கை ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் லெவல் இண்டிகேஷன் சர்க்யூட் ஒன்று எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் டேங்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி ரிலே மாடல் இதை யூஸ் பண்ணி தான் வாட்டர் பம்பை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் டேங்க் மாதிரி சின்னதாக மேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இதில் தண்ணி ஃபில் பண்ணி இதில் இருக்க தண்ணி தான் மோட்டர் மூலயமா நம்ம அந்த டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். இதை சென்ஸ் பண்ணுறதுக்காண்டி மாதிரி ஒரு சென்சார் மாதிரி மேக் பண்ணோம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம எல்லாம் மேக் பண்ணியாச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேங்கில் வாட்டர் லோவாக இருக்கிறதுனால ரெட் கலர் எல்இடி பிளிங்க் ஆகுது. ஃபுல்லானவொடனே க்ரீன் கலர் எல்இடி பிளிங்க் ஆகும். வாட்டர் பம்ப் ஆஃப் ஆயிரும். வாட்டர் பம்ப்லேருந்து தண்ணி வரல. அதுக்கு ரீசன்னா தண்ணி கீழே காலி ஆயிடுச்சு. மேலே டேங்க் ஃபில் ஆனோடனே க்ரீன் கலர் எல்இடி ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இது போல் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.